மெயின் மெட்டீரியலா எடுத்து they have to make a model ஒரு working model இல்ல ஒரு creative art object மாதிரி மெயின் காம்போனன்ட் வந்து அதுல ஒரு the topic is best out of waste. நீங்க என்ன பண்ணீங்க? ஓ fantastic. இது பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு? 30 minutes முடிச்சிட்டீங்க. சரி ஓகே. இதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? நீங்களே இப்படி பண்ணிக்கலாம். காத்து வருமா? ஓகே. நீங்க ஓ இது பென் ஸ்டாண்ட் அது. ஓ சூப்பரா இருக்குடா. நைஸ். நான் எடுத்துக்கிட்டா? ஆயிடுச்சு. நீங்க சார் கார்ட் போர்டு வச்சு வெல்கம் போர்டா. இதில் எது வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கீங்க? கார்ட் போர்டை கட் பண்ணி வந்து பிரிக் மாதிரி போட்டு ஓகே அது மேல ஸ்ட்ரீட் ஹோம் மெட்டீரியல் இதெல்லாம் பிளாஸ்டிக் ஃபிளாஸ். ஓகே ஓகே நைஸ் 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 கான்செப்ட். குட். நீங்க வீடியோ கேமரா அவ்வளோதானே அது? திருப்ப இல்லைல்லம்மா ஆடுங்க. நவருதா சரியா? வீடியோ கேம் அடுத்த 2 டே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன் ஒரே ஒரு வச்சுக்கீங்க? குட் இனோவேஷன் குட் இனோவேஷன். சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வீடியோவில் ஆக வந்து உங்களுக்குள்ளேயே இது பண்ணலாம் அது பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு இனோவேஷன்ஸ் வந்துட்டு படிக்கிறது பார்க்கறது கேட்கறது இதை நம்ம பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றது இதெல்லாம் வந்து வரும்பொழுதே வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஒன்று சரியாக வந்துருச்சின்னு போது நம்ம இதெல்லாம் வேஸ்ட்டாக போதும், வேஸ்ட்டே கிடையாது, அதை பெஸ்ட்டாக மாற்றுவோம், ஒரு யூட்டிலிட்டியாக மாற்றுவோம். ஒரு விளையாட்டு பொருள் மட்டும் இல்லாமல் ஒரு யூட்டிலிட்டி வேல்யூ. இப்போ இந்த பாப்பா கொஞ்சம் கொடுத்தான்னு பார்த்தீங்களா? சரி ரொம்ப பார்க்கறதுக்கு வந்தால் கூட இனி வந்து சம்மர் அது மாதிரி ரொம்ப கரண்ட் இல்லை, அது மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி தான் வந்தால் கூட கொஞ்சமாக காற்று வரும். சரி சம்திங் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய யோசிச்சிங்க அப்படின்னா எல்லாராலையும் பண்ண முடியும். பண்ணணும் ஒரு எண்ணம் வந்துச்சுனாலே போகிறோம், உங்களால் பண்ண முடியும். சரியா? எல்லாமே நல்லா இருந்தது, எல்லாருக்குமே ப்ரைஸ் வந்து ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட். பட் இதோட நிறுத்திக்காம வந்து ஃபியூச்சரில் நீங்கள் இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த இது வந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கு. ஓகேவா? God bless you. Bye. Okay, so Deepika ma'am, no signaling, okay, you ready to the point. Okay. அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கம். குட்டீஸ்லாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு பேரண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான. அந்த குழந்தை ஏஜுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் வித்தியாசம் இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த 20 வருடத்துல அவங்க கற்றுக்க போறாங்க, நீங்க கற்றுக் கொடுக்க போறீங்களா அப்படிங்கிறது மிக இதுல பல பேர் இறங்குறதில்ல. குழந்தைங்க வந்து சரி ஓகே ஒரு குறிப்பிட்ட அவங்க வந்து பெரியவங்க சொல்றது கேட்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க, பசங்க ஆக்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஆக்ஷன் தானே ஒரு ரியாக்ஷன் காத்து தானே இது பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு குழந்தை பருவத்துல. இன்னொன்னு எனக்கு கிடைக்காதது அது சரியா வளருதா இல்லையா அப்படின்னு பார்த்து தேவையான கொடுத்து போஷாக்கு கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி வளர்த்து விடும். இவ்வளவு வளர்த்து விடும் உங்களை பார்த்து குழந்தைங்க கேட்கிற ஒரே கேள்வி, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. பசங்களுக்கு எல்லாமே தனக்கு எல்லாமே தெரிஞ்சு வந்துட்ட மாதிரி ஒரு மதத்துல இருந்தது பெரியவங்களை பார்த்து கேட்கறது மிகப்பெரிய கேள்வி இதுதான். இதுதான் ஹாட் டாபிக் போயிட்டு இருக்கு எல்லா வீட்லயும். பொதுவாக கூட்டு குடும்பமா இருந்து வளர்ந்து வர குழந்தைங்க அது வேற ரூபத்துல நல்லபடியா ஒரு இது வளரும். எல்லாமே சிங்கிள் பேரண்ட்ஸ்.
ஆள் கிடையாது, இவங்களுக்கும் அவங்களோட ஆள் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது டாபிக் நம்ம ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்தேன் உங்களுக்கு. உங்க 2 பேருக்கு உண்டான தகவல்கள் வந்து நிகழ்ச்சி நிறைவுல வந்து இந்த தகவல்கள் கொடுத்துருக்காங்க. எனக்கு சமீபத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு இன்புட் அது. ஸோ திஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். I just want to give, I want to share that information. I'm really happy with that. சரி, நிகழ்ச்சிக்கு போகலாமா? சரி, நான் வந்து I just go with the kids first. குழந்தைங்களா, உங்க ஃபர்ஸ்ட் நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்களோட பேரண்ட் பத்தி சொல்லணும். அவங்க பேரு, என்ன ஒர்க் பண்றாங்க, என்ன ஏது, ஒரு கண்டிஷனோட தான் பண்ண முடியும். சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒருத்தரா வந்து அம்மா பேரு சுகுணா தேவி. அவங்க வேல்ஸ் குளோபல் ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க 1 கிளாஸ் படிக்க போனா பேரு என்ன ஒர்க் பண்றாங்க அது மட்டும். டாட் நேம் வந்து செந்தில்குமார். இங்கிராம்ல ஒர்க் பண்றாங்க. என்னோட அம்மா பேரு ரேவதி. என்னோட அப்பா பேரு வசந்தவேல். என்னோட அம்மா வந்து ஹேர் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. என் அம்மா பேரு ரேணுகா. என் அப்பா பேரு சரவணன். என் அம்மா ராம்கோல் சிஸ்டம்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க டீம்ல அவங்க தான் மேனேஜர். என் அப்பா வந்து ஜூனியர் ஃபினான்ஸ். என் பேர் பிரகதி. எங்க அப்பா பேர் பாண்டியன். எங்க அப்பா டிராவல்ஸ் வச்சுக்கிறாங்க. எங்க அம்மா பேர் வந்து தீபிகா சதீஷ். பேர் வந்து சதீஷ்குமார். எங்க அம்மா வந்து இன்கம் டாக்ஸ்ல வேலை பார்க்குறாங்க. எங்க அப்பா வந்து ஜி கம்பெனில வேலை பார்க்குறாங்க. எங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். எங்க அப்பா வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்றாங்க. எங்க அம்மா நேம் வந்து கிருத்திகா. என் அப்பா பேர் லிண்டா. அவங்க வந்து பேங்க் மேனேஜர். எங்க அப்பா பேரு ராஜேந்திரன். அவங்க வந்து பிசினஸ் ஒர்க் பண்ணி துபாயில. எங்க அம்மா பேரு ரமணி, ஹவுஸ் ஒய்ஃப். நான் வந்து மணிஷ். என்னோட அப்பா பேர் வந்து சக்திவேல். என்னோட அம்மா பேர் வந்து மகாலட்சுமி. அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸை இன்னொரு இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இங்கிலீஷ் பேசணும், மிஸ்டர் மிஸ்ஸஸ் அவங்களுக்கு உண்டான அந்த இதோட சொல்றோம். சும்மா குப்பம் சுப்பம்ன்ற மாதிரி சொல்லக்கூடாது. உங்களுக்கு எல்லாமே கரெக்ட். பேசும்பொழுது முக்கியமா வீட்டில் எப்படி பேசுறீங்களோ தெரியாது, ஆனா வெளியில சொல்லும் போது அப்பா பேர் தான் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. எங்க அப்பா பேர் சொல்லுங்க. அந்த மாதிரி தயவுசெய்து இன்னிலையும் பழைய இந்த நிமிஷம் போயிடுச்சு. இனிமே எங்க போனாலும் இது ஒரு நமக்கு கிடைச்ச பாயிண்ட். நீங்க சொன்னீங்கன்னா மிச்சவங்க மத்தியில நீங்க திரும்பி பார்க்கப்படுவீங்க. யாரு பெற்றவர்கள் இவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க, அங்கேயே தப்பு இல்லை. எல்லாம் ஒரே மார்க் தான் வாங்குனீங்க, ஆனா எனக்கு வேற வழியே இல்லை அப்படி கொடுக்குறோம் சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதெல்லாம் யோசிக்கிறது. அரசியல்வாதி நம்ம வந்து இந்த குழந்தைங்க வந்து எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தோமா மிஸ் பண்றோம். அதுக்கு நான் பாயிண்ட் பாராட்டுறோமா. பட் நவ் இந்த ஸ்டேஜ்ல வந்து பசங்களுக்கு எஜுகேஷன், இந்த எஜுகேஷன் தான் இந்த சமயத்துல படிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி படிப்பாங்க? they have to score over others. மற்றவங்க காட்டில் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணாதான் நீங்க தான் நம்பர் 1 வரணும். உங்க கிளாஸ் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது, ஆனா அதை நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே. அம்மா 5 o'clock படிக்க உட்கார சொல்லுவாங்க. கரெக்டா மணி ஆயிரும், ஆனா ஒரு நாள் தெரியல. அப்படி இப்படிம்பாங்க. அதுக்கடுத்தாது நம்ம எடுத்தாலும் வந்து மார்க் நல்லா வரல, நீ எல்லாத்துக்கும் 100 வந்துட்ட, ஆனா ரேங்க்கு மார்க் சொல்லிட்டே இருப்பாங்க.
அதுதான். பேசுவோம். It's not a meaning of torture, sir. Actually, 5 o'clock sharp ஆகனா yes of course கரெக்ட் உட்காந்துருவேன் சார். நான் 5 to 9 படிக்கணா அப்படின்னு சொல்லுவேன். 9 o'clock மேல ஒரு போர்ஷனை கவர் பண்ண முடியல, பட் டுமாரோ எக்ஸாம். அது ப்ரெஷரைஸ் இல்ல சார். எக்ஸாம் டைம் மட்டும்தான், அது டெய்லி நாட் கரெக்டா 9 o'clock வைண்ட் அப் பண்ணிடுவோம். ஆனா எக்ஸாம் டைம் லைட்டா டைம் ஆச்சுன்னா இட்ஸ் ஃபார் எக்ஸாம், இட்ஸ் ஃபார் யுவர் வெல் பீயிங். இப்போ தெரியாது ஆக்சுவலி இது வந்து ப்ரெஷர். It can be anything, sir. Yes, of course, anything. Not now. But actually 5 o'clock உட்கார 9 o'clock wind up பண்ணலாம் சொல்லுவேன் சார். பட் படுக்க வச்சாங்கன்னா காலையில 5 மணி 6 மணின்னு எழுப்பி விட்டுருவோம். காலையில படிச்சா நல்லா உள்ள ஏறும் சொல்லுவாங்க. ஆமா சார், காலையில காலையில சீக்கிரம் எடுத்துக்கிறேன்னா ஆமா நான் காலையில சீக்கிரம் 4 மணில படிக்கிறேமா, எனக்கு நைட் மட்டும் நான் சீக்கிரம் படிக்கிறது சரி சொல்ல போறாங்க. நீங்க இல்ல சார், அவங்க வந்து காலையில நான் சமைக்கணும், ஜாப் போகணும், நைட் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1 2 இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நைட் ஃபுல்லா நியாயமே ஸ்கூல்ல மாசத்துக்கு 2 தடவை எக்ஸாம் வரும். மாசத்துக்கு 2 தடவை எக்ஸாம் வரும். ஒரு எக்ஸாம் முடிஞ்ச அடுத்து 2 டேஸ்ல அடுத்த எக்ஸாம் ஆரம்பிச்சிரும். முதல்ல படிச்சதா படிச்சோம். நீ அத பத்தி பயப்படணும். கரெக்ட்டா படிக்க வைப்பாங்க சார். நான் வந்து 6 மணி காலை எக்ஸாம் ஓவர் பண்ணா 1 மணி தான் படிக்க வைப்பாங்க. அதே நமக்கு நீ 1 மணிக்கு தண்ணி குடிச்சிட்டு பாத சீக்கிரம் எழுந்துருவ. அதுக்காக அம்மா ட்ரை பண்ணாங்க. ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பண்ணிடல நான் பாக்குறேன். அந்த இத கூட அம்மாங்க அப்ப சரியாயிடும். ப்ரூவ் பண்றாங்களா? உள்ள இருக்கிற ஃபயர் தான் அதுதான் முக்கியம். பிரேக் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் எடுப்பேன். நம்ம வீட்ல எப்போ இது நீ சொல்றது நீங்க சொல்லலாம். எனக்கு ஜஸ்டின் கேட்டு மம்மி போல சுத்தி உட்கார்ந்து ஓவர் பண்ணுவோம் சார். ரக்ஷிதா ஓகே. எங்க அந்த பேரண்ட் வந்துட்டாங்களா? வரலையா? அவங்க யாரோட இருக்காங்களோ அவங்க ஓகே. பொறுப்பு வெளிய வச்சு பசங்களுக்கு அதுதான் இங்க ஒரு வாய் சொல்லுங்க ரக்ஷிதா. ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸ் போறா சார். ஜிம்னாஸ்டிக்ஸ் போறா காலையில. யார் சொல்லி கொடுக்குறாங்க? ஓகே. ஸ்கூல் எத்தனை மணிக்கு போறீங்க? 8:30 தான் முடியும். உனக்கு சரியான ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணாம குழந்தைய வந்து இது பண்ணும்போது எப்படி ஸ்கூல் லேட்டா போகும். அதனால லேட்டா போகும்போது அங்கே ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன்ஸ். பெற்றோர்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு அந்த லாஸ்ட் அவர் மிகப்பெரிய தப்பு. குழந்தைங்க வந்து இந்த ஸ்கூலுக்கு போகும்போது ரஷ் பண்ணி கொண்டு அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ பெற்றோடைய அந்த குழந்தை ஸ்கூலுக்கு விடுறாங்க. உள்ள போக நீ டான்ஸ் ஆடுற கேள்வி அவ்வளோதான். வீட்டில் ஒன்றும் படிக்க சொல்ல மாட்டாங்க. சம்டைம்ஸ் நான் படிப்பேன். சீக்கிரம் படிக்க சொல்ல மாட்டாங்க வீட்டுல. அப்படிதானே? பிரஷரே கிடையாது. ஸ்கூலுக்கு சீக்கிரம் தான் போவேன். எப்பயாச்சும் மேம் லேட்டா வரும். நானும் இங்க டைரக்டரா வந்துருவேன். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படி போயிடுவேன். வந்துட்டோடனே வீட்டுக்கு வர ஒரு 8 o'clock நைட் ஆயிடும். 9 o'clock to 10 o'clock எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு நைட்டு. ஆன்லைன்ல கத்துறீங்களா? ஏன் உங்களுக்கு எதுவுமே ரீடிங் சொல்லி கொடுக்குறீங்க நார்மலா? இல்ல தப்பா பேசாம பேச விட்டாதான் அந்த கேட்கும். சொல்லுங்க. யாச்சும் வந்தா நான் லீவ் போடுறேன். காலைல கீழ போக மாட்டேன். இல்லனா கிளாஸே அட்டெண்ட் பண்ண மாட்டேன். இவங்களோட அம்மா எல்லாமே ஒரு ரீடிங் கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து கொஸ்டினை கூட அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஓரளா கேட்டீங்கன்னா தே வில் பி ஆன்சர். பட் ஆனா வந்து அவங்க எக்ஸாம்ல ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா கொஸ்டினை ரீட் பண்ணி அவங்களால ஆன்சர் எழுத தெரியல அவங்களுக்கு.
ஸோ அதனாலதான் அந்த ரீடிங் நான் வந்து போட ஆரம்பிச்சேன் நான். ரீடிங்ல வந்து இன்னொரு சொல்லி கொடுத்துருக்காங்க, வீட்ல பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இல்ல நானும் ஒர்க்கிங் சார், அவரும் ஒர்க்கிங். டைம் ஸ்பேர் பண்ண முடியும். எங்களுக்கு வீக்கெண்ட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் சார், பட் வீக் டேஸ்ல கொஞ்சம் எனக்குமே கஷ்டம் தான். நான் ஒரு ஃபிலிம் நாங்க தனியா தான் பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ டெய்லி இருந்தாதான் ப்ராக்டிஸ் எனி டைம் எடுப்பாங்க. 9 to 10 இவங்களோட டைம் தான். அந்த 9 to 10 எப்போ நைட். அப்ப நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா? அது வந்து இவ்வளவு நாள் ரெகுலரா போறதுனால ஆக்சுவலா அவளோட நிறைய வேர்ட்ஸ் வந்து எனக்கே தெரியாதுன்னா நம்ம யூடியூப்லயோ ஒரு சீக்வன்ஸா வரும்போது அவ கரெக்டா சொல்லுவான். அது நான் நிறைய தடவை ஆச்சரியம், டக்குனு அந்த வேர்டு சொல்ல தெரியல, பட் எனக்கு தெரியாம அவர்களுக்குள்ளேயே சொல்ல அப்பா நீ தப்பு. சாட்டர்டே சண்டே சரி, எனக்கு அதெல்லாம் வேணும். உன்னை வந்து படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்றாங்களா வீட்டுல, எனக்கு அதுதான் வேணும். அதான் சொல்ல மாட்டேன். ஓ, நீங்க வந்து முடிச்சிட்டீங்கன்னா வீட்டுக்கு போய் வேலை கிடையாது, ஜாலியா டிவி பார்த்துட்டு இல்ல போன் நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம்ல. நல்லா ஓகே. அவங்ககிட்ட கொடுங்க. சொல்லுவாங்க நான் தான் மீதி நேரத்தெல்லாம் படிப்பேன். கொஸ்டின் கேளுங்கன்னா நான் அப்புறமா கேட்டுக்கிறேன், நீ படிச்சுக்கோம்பாங்க. ஆனால் எக்ஸாம்ல ஒரு 2-3 மார்க் வந்து ஏதுக்கு வருது. ஆனால் வந்து அவங்களே படிக்க வைக்க மாட்டாங்க. கொஸ்டின் அப்புறமா கேட்டுக்கிறேன், நீ படிச்சுப்ப அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எக்ஸாம்ல மார்க் கேட்கறதில்ல. அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு கேட்டா அப்புறம் குழந்தை என்ன பண்ணும்? இவன் வந்து எப்பவுமே நல்லா படிக்க வைக்கிறேன் சார். பையன் இருக்கான், பையன் வந்து எப்பவுமே கவனி, அவன் தான் படிக்கவே மாட்டான். அவனவே பொதுவாக ஹோம்ஒர்க் 4 அடியா கொடுக்கலாம் அவனுக்கு. உங்களுக்கு அடிக்க முடியுமா நீங்க? எங்க பிள்ளைங்க இது நல்ல கேள்வி. ஹிந்தி எனக்கு தெரியாது, மொத்தமே சொல்ல முடியாது, முறையே சொல்ல முடியாது. எவ்வளவு ஓப்பனா அம்மா தான் தப்பு சொல்றான், சாரி சொல்லு. பாவம் இல்ல, அம்மா இல்ல, பாவம் அவங்க எவ்வளவுதான் நீயும் பாத்துக்கணும் அப்படின்னா எப்படி? அவன் ரொம்ப சுட்டியா இருக்கான், சேட்டை ஜாஸ்தியா இருக்கு. நீங்க வந்து படிக்கும் போது உங்க வீட்டுல அம்மா அப்பா வந்து உன்னை படி சொல்ல பண்றாங்களா? நீ இப்படி படிச்சாதான் இப்படி இருக்க முடியும், நீ இப்படி வரணும், நீ அப்படி வரணும், நீ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். பாரு மற்ற பசங்க எவ்வளவு வாங்குது பாரு. நீ 3ஆவதுலயே உட்கார்ந்துட்டு நீ என்ன 1ஆவதுல இருந்து வாங்க போற? மார்க் வாங்குறியா? செகண்ட் மார்க் வாங்குறியா? தேர்ட் மார்க் வாங்குறியா? ரேங்க் கிடையாது. ஆசாயில அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன வேணும், நான் பாஸ் ஆயிடுறேன். எங்க உங்க பேரண்ட்ஸ்? எங்கம்மா கொஞ்சம் ஏறுமா? இப்பதான் தெரியுது சொல்லலாம். அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. உன்னை படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல வீட்டுல. என்ன சொல்லுவாங்க? பேரண்ட்ஸ்லாம் சொன்னதான் நம்ம மார்க் வாங்குவோம் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பசங்க சொல்றாங்க அப்படின்றத ஏற்றுக்கவே முடியாது. நீங்க என்ன பார்த்து சொல்றீங்க? இந்த மாதிரி அவங்க வீட்டுல சொல்லுவாங்க. நல்லா படிப்பார் சார். மற்ற பசங்க எல்லாம் ஹேண்டில் பண்ற பிரஷர்ல 10% கூட இருக்கும், அந்த பார்த்துருக்கவே மாட்டான். ஸோ இவங்க பேசுறத அவனால ரிலேட் பண்ணவே முடியாது. ஸோ காப்பி கொடுத்த உடனே ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்பீச் ரெடி பண்ணிட்டு பேசிட்டு போயிடலான்னு வந்தோம். ஆனா நீங்க இப்படி 2 சரி உட்கார வச்சு எல்லாத்தையும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண வைப்பீங்கன்னு நாங்க நினைக்கல. ஸோ என் குழந்தைய பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான ப்ரெஷரே கிடையாது. பட் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கறத உணர்ந்த பையன் அவன். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை வந்து எல்லா பேரண்ட்ஸ் நினைக்கிறது என் குழந்தை நம்ம ஒன்றா வரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்க ஏதாவது கோர்ஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணிருக்கீங்களா? இல்ல ஒரு இந்த மாதிரி வரணும் நீ, இந்த மாதிரி வரணும் நீ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. பட் இப்போ அதுக்காக காம்படிஷன், கம்பேரிசன் இதெல்லாம் அவன் என்னைக்குமே ஃபேஸ் பண்ணதே கிடையாது. சோ அந்த பெயின் என்ன, அதோட பிரஷர் என்னன்னு உனக்கு தெரியாது. இப்போ உங்க சன் கிட்ட இருக்கிற மைனஸ் பாசிட்டிவா சொல்லிட்டீங்க. எனி சைல்டு they will have
மைனஸ் ஃபர்ஸ்ட் வெளியில பேசுறது வந்து கைண்ட் ஆஃப் இன்ட்ரோவர்ட். ஸோ அது அவனுக்கு நான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். ஆனா அதையும் நான் புஷ் பண்ண மாட்டேன். அது ஒவ்வொரு சைல்டோட நேச்சர். கிராஜுவலா ஒரு டைம்ல அவனுக்காக வரும்போது அவனுக்கு தேவைப்பட்ட இடத்துல அவன் பேசுவான். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், சப்போர்ட் பண்றோம். பட் we have ever கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய படிப்பு விஷயத்துல சொல்ல முடியலனால எங்களுக்கு எப்படி அந்த மைண்ட் ஃப்ரெஷ் ஆகி இப்போ ரீசெண்டாக வேலைக்கே ஆகாது. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல படிப்புல எப்படி இருக்காரு? ஏன்னா நம்ம படிப்பு மட்டும்தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒன்லைன்ல ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் மார்க் இல்லம்மா, ஏன் child are you happy with this? நீங்க ஃபீல் பண்றீங்க அந்த மாதிரி நம்ம மேல சொல்லுங்க பண்ணீங்கன்னா அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற லெவல்ல he is lacking somewhere. உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஈவினிங் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்றீங்க? That's it. அவன் என்ன பண்றான், ஏது பண்றான், எந்த விதமான ஃபாலோ நெய்பர் மேடியா இருக்காங்க. சொல்லுங்க ஸ்ரீநிதி, என்ன படிக்கிறீங்க? நான் வந்து கொஞ்சம் ஆவரேஜ், ஆனா வந்து நல்லா உனக்கு ஆசை இருக்குமா? இல்லைன்னு சொல்லு. நான் படிக்கிறதுல வந்து வீட்டுல என்ன படி 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 ரோதனையா சொல்ல பண்றாங்க. இல்ல நான் முடிக்கிறது அவசரம் நம்புறீங்களா? நம்மளே உண்மை படிக்கன்னு அடி ஒரு காலத்துல வந்து அடிதடி உதவாத குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு புரிதலை ஏற்படுத்தும். இப்ப குழந்தை படிக்குது அப்படின்னும் போது அது எப்படி படிக்குது, ஏன் படிக்குது, நல்லா தான் படிக்குதா இல்லையா, அது நல்லா படிக்குதுங்க அப்புறம் கேட்டா ஆவரேஜ் கம்மியா இருப்பாங்க. நீங்க உங்க குழந்தை பத்தி என்ன சொல்றீங்க? கொஞ்சம் பயம் இருக்கு அவருக்கு. அந்த பயம் போகணும் அவருக்கு. நானும் டெய்லி சொல்லுவேன், நான் இப்படி பயப்படாத, நல்லா பேசு அப்படின்னு. யாராவது வீட்டில் கெஸ்ட் வந்தால் கூட கொஞ்சம் பயப்படுவா, என் பின்னாடியே தான் நிற்பான். ரொம்ப நாள் பழகினா கூட அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அந்த அந்த இது போனால் தான் அவளுக்கு கொஞ்சம் இதாகும் அவளுக்கு. இப்போது அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்கூலில் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பார்ப்பேன், அப்புறம் நான் மற்ற ஸ்டூடெண்ட்டை கேட்க ஆரம்பிச்சிருவேன். அப்சல்யூட்லி. இப்போ நீங்கள் இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அதெல்லாம் நடக்குது. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 நாளோ வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்தந்த ஸ்கூல் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி போகும்போது இந்த குழந்தை பேருமா ஸ்ரீநிதியா, ஸ்ரீநிதி வந்து பற்றி என்ன சொல்லுவாங்க? அவங்க சைலண்ட் டைப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சைலண்ட்டாக இருக்கா, நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன எங்களால் ஒரு வீட்டுல வந்து நீங்க எவ்வளவு அவரோட இன்டராக்ட் பண்றீங்களோ அவரு சொல்லலாம் அடுத்தது நீங்க அதை அடிச்சு கேட்பீங்களோ, அன்பா கேட்பீங்க. தைரியமா இருக்கிறது ஒண்ணு, பேசணும் ஒண்ணு இருக்கு. இது சொல்லி புரிய வச்சீங்கன்னா அவங்களுக்கு அதை வெளியில வந்துடும். I think அவங்க கவுன்சிலிங் ஏதாவது கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். சரியா பேரண்டிங் அப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்போ பேரண்ட்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்துருக்காங்களா? சரி சொல்லுங்கம்மா. சார், இப்போ நான் ஸ்கூல்லேருந்து வந்தால் அது ஒரு
5 o'clock 4:30 ஆயிடும் சார். அதுக்கப்புறம் டியூஷன்லேருந்து வந்து எக்ஸாம்ஸ் டெஸ்ட் அந்த மாதிரி எழுதிட்டு படிச்சுட்டு போடுவேன். வீட்டுக்கு டெய்லியுமே போயிட்ட பிறகு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு தான் சார் நான் படிப்பேன். அவங்க கம்பல்சரியாக படிக்கணும்னு சொல்லி தான் என்னை படிக்க வைக்க மாட்டாங்க. நானே தான் சார் படிப்பேன். ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப்னால தான் நான் படிப்பேன் சார். அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நான் பார்த்துட்டேன். குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணுன்றது பேரண்ட்ஸ் கிடையாது. தலைவேண்டு தண்ணி குடிச்சாலும் கிடையாதான் அது சொல்ல மாட்டேங்கிறோ. 190% பேரண்ட்ஸ். அது ஆசைப்பட்டேன், எனக்கு வந்து கிடைக்கல. எல்லா பேரண்ட்ஸ் நீ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து 2000 3000 காலி பண்ற அளவுக்கு எல்லாமே இருக்கு. குறைஞ்சி போச்சு கேட்டா இதெல்லாம் அவங்க போட்டு கூட கூட்டிட்டு போக மாட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள் கூட்டிட்டு போறாங்க. எந்த நேரத்தோட பிரியாணி வாங்கி கொடுக்க முடியுன்ற மாதிரி இருக்காங்க பேரண்ட்ஸ். எல்லாத்துக்கும் மேல முக்கியமா ஒரு பாயிண்ட் இருக்கு. நீ அடிச்சுக்க முடியாது காம்படிஷன். என் பொண்ணுங்க படிச்சுட்டா எல்லாரையும் சந்திச்சிருக்கீங்க. குழந்தைங்க நான் I was told that அந்த ஏஜ் குரூப்ல வருவாங்க பாத்தீங்கன்னா. இப்போ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பசங்க வந்து எது அடம் பிடிச்சாலும் உடனே வெளியே அப்படின்னா I will not say teachers ஓட பீரியட் with the child is very much limited. வந்து கான்செப்ட் பண்ணி வராங்க அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி இந்த தமிழ் வாத்தியாங்க இங்கிலீஷ் வாத்தியாங்க நிச்சயம் மாறி எனக்கு ஒரு பெரிய ஒரு நிறைய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூல் வந்து இங்கிலீஷ் எந்த மொழியில பேசினா வசதியா இருக்கும்? இங்கிலீஷ்ல பேசலாமா இல்ல தமிழ்ல பேசலாமா? நம்மளோட லெவல் தான். மற்றபடி பசங்களுக்கு வந்து படிப்பு பத்தி நிறைய பேசிட்டோம் இல்லைங்களா? ஆனா அதை பத்தி புதுசா ஒண்ணு சொல்றதுக்கே இல்லை. ஏன்னா நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன கொடுக்கணும் இல்லைங்க கொடுக்க கூடாதுன்னு. முக்கியமா நம்ம வந்து ஆரோக்கியம். ஓகே, உங்ககிட்ட கேட்க மாட்டேன். எப்பவாச்சும் தான் பண்ணுவாங்க, எப்பவும் கிடையாது. ஐயோ பாவம், அந்த குழந்தை பாத்தீங்கன்னா எவ்வளவு ஏக்கமா இருக்குது. நீமா அது எப்படி நல்லதா இருந்தாலும் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக மொத்தம் இதுதான் நல்லது மட்டும் தான் வாங்கி தருவேன் அதான் சொல்றீங்க. அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. நவதானியங்கள் ஏதாச்சும் நான் செஞ்சு தரேன், அது சாப்பிட. எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? எத்தனை ஷவர்மா எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? பரவாயில்ல, கை தூக்குங்க. நீங்க தூக்கி உள்ள கூட பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சுங்க. இந்த யாருங்க? ஃபியூச்சர் டயபெட்டிக் பேஷண்ட் வெயிட்டிங். நிச்சயம் உண்டு டயபெட்டிஸ். கலாச்சாரத்துக்கும் நம்மளுடைய இதுக்கு வந்து ஷவர்மா இஸ் நாட் ஒரு ஈட்டபிள் இதே கிடையாது. சொல்ல நம்ம டேஸ்ட் பட்ஸ் வந்து டச் பண்றாங்க. அஜினோமோட்டோ போன்றவைகள் நிச்சயமா ஆட் செய்யப்படுகிறது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப நீங்க என்ன பழக்கிறீங்களோ அதுதான் அடுத்த ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அது அப்படியே அடுத்த ஜெனரேஷன். அவங்க கடையில வாங்குறது ரொம்ப சுலபம். காசு அப்படி சுண்டி போட்டோம்னா பேக்கெட் கொடுத்துருவோம். அது எப்ப பண்றதோ ஏது பண்ண சுட வச்சு கொடுத்தா போடுறது. நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்துடும். அது வெளியில வந்துட்டு இந்த மாதிரி ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி கள்ளுவண்டி கடை, இந்த மாதிரி இந்த இதுல வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ குவாலிட்டி மேட்சஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு குழந்தைங்களுக்கு ஏன் ஆரோக்கிய உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா அப்பதான் வந்து கொடுக்காதவங்க இவங்களுக்கு கை தட்டுங்க. கொடுக்காதவங்க இவங்களுக்கு கை தட்டுங்க. நம்ம நாட்டோடைய ஒரு இது பாத்தீங்கன்னா கடலை இருக்கு, வேர்க்கடலை பிளஸ் ஜாகரி. இப்படியே அவங்க ப்ரெஷர் பண்ணியா கொடுங்க. டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு வாங்கி கொடுப்பீங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா சால்னா பரோட்டா. அது நீ கை தூக்கலாம். நீங்க do you like பரோட்டா? why?
வீட்டில் செஞ்சால் பிடிக்கும், வெளில பிடிக்கும். வீட்டில் செஞ்சா பிடிக்குமா வெளியில செஞ்சா பிடிக்காதான்? ஓ ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஹவ் அபௌட் யூ? நீங்க பரோட்டா எடுப்பீங்களா? மந்த்லி ஒன்ஸ். இந்த ரேஷன் கடையில் வந்து இந்த கார்டு கொடுத்துவாங்க. இந்த சென்ஸ் வாழ்நாள் முழுக்க டாக்டர்களுக்கு நீங்க சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொத்து எழுதி வைக்கலாம் வாழ்நாள் முழுக்க. ஏன்னா நீங்க மார்க் ஷீட் வரும்போது தான் தெரியும். அப்போ ஒரு டீச்சர் உட்காந்துக்கிட்டு வந்து பசங்க ஒரு இதை கொடுத்தீங்க அப்படின்னா தைரியம் வர ஆரம்பிச்சிடும். நல்லா பேச விடுங்க பசங்களை, ரிசீவ் பண்ணுங்க. முதல்ல மரியாதை கொடுப்பது யாருக்கு? மரியாதை கொடுப்பது யாருக்கு? ரோட்ல போறவர்களுக்கு நான் சொல்லல, அதுவும் உண்டு. ஆனால் முதலில் பெற்றோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, பசங்க ஏன் வந்து மரியாதை கொடுக்கணும் பெற்றோர்களுக்கு அப்படின்னா, குழந்தைகள் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவது எப்படின்னா, முன் காலத்துல வந்து நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லும் போது as a parent-ஆ நான் கூட வந்து நிறைய தப்புகள் என்னெல்லாம் பண்றேன்றதை நிறைய சார் ரியலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா சார் சொல்லும் போது நம்ம எல்லாம் கூட ஆமா ஆமான்னு தலையாட்டுறோம், சில விஷயங்கள் வந்து பாராட்டிட்டோம். ஸோ as a parent-ஆ நானும் என்னென்ன தப்பு பண்றேன் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் மாத்தி குழந்தைங்களுக்காக வந்து நம்மளும் வந்து ஒரு அதாவது அவங்கள ஒரு சஃபராகாத அழகா அதை வந்து அந்த செடியை வந்து பிளாஸரோட பாயிண்ட்ஸ் பேசுறது யாராவது somebody volunteer. Good evening everyone. I participated. But அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் ஆகட்டும், குழந்தைங்க சொன்ன பாயிண்ட்ஸ் ஆகட்டும், மித்த பேரண்ட்ஸ் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு டீச்சிங் ஆட்ட இருந்தது. So it gave me inputs so that I can implement the same on my child in future. So நாளைக்கு என்னோட பையனை நான் எப்படி கொண்டு வரணும், என்னென்ன தப்பு நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன், அதை இன்னும் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கறத முதல் கொண்டு ரொம்ப தெளிவா எனக்கு வந்து அவர் அதாவது ஒரு அறிவுரை ரொம்ப ஜாலியா பேசியே சொன்னாரு. குழந்தைங்களோட சேர்ந்து ஃபார் தட் இன்புட் அண்ட் கிட்ஸ் நீங்க so that is a great thing. என்னதான் இவங்க வந்து இந்த காலத்துல 2K kids கொரோனா கிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலுமே they know their limits and they know like where to respect and everything. So great applause to you all. Thank you so much for the great opportunity. It was a very valuable one. Thank you. என்னோட பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இந்த மூணுமே நீங்க சொல்றத நான் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத feel so proud sir. Thank you. நீங்க டிஸ்கஸ் பண்ற டாபிக் இப்போ பேரண்டிங்கா இருந்தாலும் இன்னமும் ஒரு how to raise kids. ஸ்டில் இது வந்து ஒரு சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் தான். எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்கணும், எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டில் எக்ஸ்பெரிமெண்டல் தான். பட் நீங்க சொன்ன வேல்யூஸ் பசங்களை முன்னாடியே உட்கார வச்சு எங்க முன்னாடியே பேசினதுனால இவன் இந்த கிட் கூட அவ கேட்டுட்டா. ஃபோன் நான் பார்க்கல, டிவியில தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ரெண்டு சைடுமே உட்கார வச்சு சொன்னதுனால சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நாங்க சாமி கும்பிட வீட்டுல ஆரம்பிச்சாலே என் பையன் சாமி கும்பிட்டு முடிய ஹஸ்பண்ட் கால தாத்தா பாட்டி யார் காலனாலும் விழுந்து ஃபர்ஸ்ட் கும்பிடுவான். சாமி கும்பிடுறது நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா கால கும்பிடுவேன். என்னோட பையன் யாரும் ஏன் சொல்லி கொடுக்காமலே அவனே இது பண்றானே அப்படின்னா, அம்மா எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு போய் தான் விழுந்து சாமி கும்பிடுறோம். நான் வந்து நீங்க தான் எனக்கு தெய்வம், உங்களோட காலெல்லாம் விழுன்னு சொல்லி என் பையன் தாக்கிவே சொல்லுவான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா பண்ணேன். அதையும் நான் வீட்டில் போயிட்டு இனிமேல் ஃபாலோ பண்ணுவேன் சார். தேங்க்யூ சார். வேற மாதிரி ஒரு சும்மா ஸ்கூல்ல ஒரு சின்னதாக பண்ணுவாங்க, இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. ஒரு வித்தியாசமான அனுபவம் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் சரி, இந்த பையனுக்கு இந்த வயசுல என்ன தேவை, அதை எப்படி அவங்களுக்கு உள்ள எடுத்து கொண்டு போகணும், நம்ம இந்த மாதிரி செய்த தவறுகளை எப்படி திருத்திக்கணும் அப்படின்றத தெளிவாக சார் விளக்குறாங்க. இது நம்ம அந்த ஸ்கூல் மற்றபடி இந்த பேரண்ட்ஸ் வளர்க்குறது இந்த மாதிரி இதெல்லாம் மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கணும் அப்படின்னா இது நமக்கு இதுதான் வந்து பேஸ் பண்ணி பண்ணுறாங்களே தவிர நம்ம ட்ரெஸ்ஸு போட்டோன்னா ஒரு மெட்டீரியல் ட்ரெஸ் போட்டு ஒரு நேதாஜி அப்படின்றது கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. மற்றபடி இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இப்போ நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள். ஆனால் அந்த வட இந்தியாவுக்கு முன்னாடி
முதல் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு முக்கிய காரணமே தமிழர் தான். அந்த தலைவர்கள், அந்த பெரிய பெரிய மன்னர்கள் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது வந்து அரசாங்கம் மறக்கப்படுபவர்கள் அல்ல அவர்கள், நம் முன்னோடிகள். நம்மளை காட்டுல வந்து ரொம்ப இன்னைக்கு இருக்கிற எல்லாம் அன்னைக்கே இருந்திருக்கு. அன்னைக்கே வந்து எடுக்கிற மாதிரி தான் இங்க நடந்துருச்சு. ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ டக்குனு ரிலீவ் பண்ணக்கூடாது இல்லையா? ஒரு மூமெண்ட் நமக்கு கிட்ஸ் வந்து ரெடி மேம் 4:30 ஆயிடுச்சு, மேம் 4 ஆச்சு, நாங்கள் ரெடி ஆகிட்டு வரலாமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. கிட்ஸ் if you are into mono acting and dance, you can go and get ready. Okay? And எங்களோட நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு we have a very special guest. Madhuvi sir, actor and director, he will be judging us for mono acting and dance events, and Miss Chandrakanta ma'am, dancer, lecturer, she is also there. So in the next show of events வந்து judge பண்றதுக்கு they both are waiting for it. மாடர்ன் பேரண்டிங் பற்றி நிறைய விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்றத புரிஞ்சிருச்சு. ஒருத்தவங்க வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தராங்களே அந்த கல்ச்சர் ஃபாலோ ஆகுது. அம்மா அப்பா தான் சொல்லிச்சு, அவங்க மேம் சொன்னாங்க. பின்ன சார் வந்து நம்ம முன்னோர்கள் பற்றியே தெரியல, அதை சொல்லி கொடுக்கறதுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் தான் ஃபர்ஸ்ட் குரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை மதர் சைடில் தள்ளி விட்டுருக்கோம். மதர் தான் சொல்லி கொடுக்கணும், மதர் தான் எல்லாமே செய்யணும். பேரண்டிங்ல 99% மதர் தான். உங்களுக்கு வந்து சார் சப்போர்ட்டுவா 99% அவரா? கிவ் a round of applause. I have never seen it. Amazing. See, அதுதான் நான் சொல்லிங்கன்னு வரும்போது இட்ஸ் நாட் மதரிங், இட் இஸ் போத் ஃபாதர் அண்ட் மதர் டுகெதர். அதுதான் பேரண்டிங். அப்ப சொல்லி சொல்ற விதமும் இருக்கு. எங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லுவாரு அப்படின்னா கேட்க மாட்டாங்க, போய் கையை வச்சுட்டு ஐயோ சுட்டுருச்சு அப்படின்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நோ ரிஸ்க் நோ சக்சஸ் ஸ்டோரி. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்க சப்போர்ட்டிவா பின்ன பேக் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சில்ட்ரன் ஆர் த சீட். அவங்க க்ரோ ஆகிறதுக்கு நம்ம ஒரு ஹெல்த்தி சப்போர்ட்டா இருக்கணுமே ஒழிய நாட் கோயிங் டு க்ரோ, தே ஆர் கோயிங் டு பி எ பொன்சாய். பட் எது ரைட் எது ராங், and we are talking about it, and thank you so much. நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். எப்பயுமே நம்மளோட நாலேஜை சொல்ல வேண்டிய டைம் வந்துச்சுன்னு சார் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம நல்லா நாலேஜை கெயின் பண்ணால் தான் நம்மளோட குழந்தைங்க வந்து அடுத்த லெவல் நாலேஜபிளாக இருக்கும்ன்றது சார் சொல்கிறது வந்து நானும் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்மளுமே நிறைய நாலேஜ் கெயின் பண்ண ஆரம்பிப்போம், நம்மளும் நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிப்போம். அப்போ தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எல்லா காலையும் சொல்லிக் கொடுக்க முடியும். அது ஒரு நல்ல பாயிண்ட் இருந்தது. அண்ட் சார் இருக்கேன் நம்ம ஏஞ்சி இது பேசலாம். அவர் பேசின விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா மனசார பேசியிருக்காரு, ரொம்ப பெரிய விஷயம் சார். இது வந்து உங்கள் குழந்தை இந்த விஷயமே தெரியுது, நீங்கள் உங்கள் குழந்தைய இன்னும் நல்லா வளர்ப்பீங்கன்னு. ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் சார் சூப்பராக பேசுறீங்க சார், ரொம்ப சூப்பராக பேசுறீங்க. Present shawl and memento to our esteemed chief guest. We are very blessed to have you here, sir. எனக்கு எல்லா பசங்களும் கொடுக்கணும்னு தான் ஆசை. பட் அது என்னோட பேராமீட்டர்ல இல்லை. 3 பைசா சொல்லிட்டாங்க. அது வந்து என்னோட பாவம். பருவமிகாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். And I request Manish, second place. இப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருக்கு. சஜனா குமாரி என்ன மிஸ்ஸிங்கா இருக்கு.
பீப்புள் வாமா நீ வாமா இதான் ட்விஸ்ட் சொன்னேன். ஆனால் படிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பெற்றோர்கள் அங்க வந்து நாங்க இங்க நல்லா இருக்காங்க அந்த குழந்தைக்கு எப்ப புரியுதோ Now I invite Suguna Devi onto the stage. அவங்க முதல்ல உள்ள பேச ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய படம் எடுத்தாங்க. வரவே இல்லை. I was so surprised. அப்புறம் கேட்டேன் வீட்டில் குழந்தைகிட்ட இப்படிதான் பேசுறீங்களா அப்படின்னு. No, not just எனக்கு justification. Then she started. See, and then தீபிகா அவர்களே இருக்கு. தீபிகா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்ற ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் அவங்களுக்கு புரிய பண்றா என்ன வேணும் என்று புரிய வச்சிருக்காங்க. சும்மா டூல் அந்த ஆல்வேஸ் யாரு கொடுத்தாலும் மிச்சவங்களுக்கு வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க கொடுத்த பாயிண்ட் வந்து அந்த மாதிரி. I invite Mr. Shaktivel onto the stage. Why Mr. Shaktivel? Shaktivel ஏன் அப்படின்னா வந்து வெறும் புரிஞ்சு படின்னு சொன்ன ஒரு பாயிண்ட் ஒன்று. சும்மா மக்கப் பண்ணி படிக்க கூட புரிஞ்சு படிக்கணும். முக்கியமா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். பசங்களோட டைவர்சிஃபிகேஷன் இதுதான் அப்படின்றதுக்காக படிப்பு எப்படியும் வந்துடும். பட் இதெல்லாம் அந்த ஏஜில் வந்தாலும் வந்துடும் சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து என்சிசியில் சேர வச்சு அந்த ஒரு பெரிய லெவல்ல ஒரு Dakshita V. Shivarubai. ராம் சரண் பாத்தீங்கன்னா இந்த பிளைவுட்ஸ் இதெல்லாம் எது உடைஞ்சிருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு அதை ஆண்டியா பிரதர். லக்ஷிதா ஒரு வேஸ்டார ஒரு டப்பாமே ஒரு இது எடுத்துட்டு அதை வந்து கவர் பண்ணிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிருந்தாங்க. அதை லக்ஷிதா தேவி ரெடி பண்ணிப்பாங்க. ஒரு கோக் பாட்டில் பிளாஸ்டிக் பெட் பாட்டில் அதை உடைச்சு பாதி எடுத்துட்டு அந்த பாதி வச்சுட்டு உள்ள வந்து ஒரு ஸ்டிக் மேலே ஒன்று கொடுத்துட்டு ஒரு ஃபேன் மாதிரி ஒரு இது வெளியில கொடுத்துட்டு அந்த ரப்பர் பேண்ட் போட்டு இழுத்த வச்சுக்கலேன் அழகாக வெளியே சுற்றுது காத்து வருது. ஸோ தட்ஸ் யூனிக்னஸ் வெரி குட். காரை வச்சு பண்ணி காமிச்சிருந்தேன். வேஸ்டா போறதுதான் பசங்க இப்படி விளையாடுறது எப்படி பண்ணி பார்க்கறது அழகா கார் அப்படி போயிட்டு வராம இருக்கு. அதான் நான் சொன்னேன் வீடியோ கேம் ஆடணும் 2 கையில் ஒரே கையில் உங்களுக்கு பாராட்டுகள். இவரோட ஒர்க் ரிலேட்டடாக தான். பட் லாஸ்ட் டைம் வித்வுட் எனி இன்விடேஷன் அந்த இவரோட கம்ப்ளீட்டாக அதை ஒரு யூஸ்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு நேரில் பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப கிரேட் தேங்க்ஸ். ப்ரீஷியஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிரேட். என்ன